நீட் 2027க்கான ஆன்லைன் பயாலஜி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க நீட் பயாலஜில ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல பயாலஜில இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். சரி வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த கோர்ஸ் வந்து யாருக்கானது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க நீட் 2027 வந்து எழுத போறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல கிளாஸ் 11த் அண்ட் 12த் வந்து நீங்க படிக்கிறீங்க. போர்டு எக்ஸாமுக்கு என்சிஇஆர்டி சிலபஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா, இந்த கோர்ஸ்ல நான் முழுக்க முழுக்க கிளாஸ் 11த் அண்ட் 12த் அதோட பயாலஜிய வந்து நான் உங்களுக்கு நடத்தப் போறேன். பயாலஜில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அப்போ இந்த கோர்ஸ் மெயினா நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு, இல்ல கிளாஸ் அண்ட் 12த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப கிளாஸ் 12த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் முதல்ல வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அவங்க கிளாஸ் 11த் படிச்சது எல்லாமே வந்து மறந்திருப்பாங்க. அகைன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இது பெட்டரா இருக்கும். ஏன்னா கிளாஸ் 12த்துக்கான சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கிளாஸ் 11த்துக்கான பயாலஜி சிலபஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்க ரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் 11த் அண்ட் 12த் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ முதல்ல 11த் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் நீட் எழுத போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1 வருஷம் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, அடுத்த வருஷமும் நீங்க என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அப்ப இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க நீட் எக்ஸாம வந்து பேஸ் பண்ணி தான் நான் வந்து நடத்தப் போறேன். அடுத்ததா, நீங்க எப்ப வேணாலும் இந்த கோர்ஸ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் எடுக்கும்போது, ஒரு சில ஸ்டூடெண்ட்டால கரெக்ட்டான நம்ம சொல்ற டைம்க்கு வந்து வர முடியாது. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ட்டா எந்த டைம் வந்து சூட்டபிள் ஆகுதோ, அந்த டைம்ல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சொல்லப்போனா நம்ம கோர்ஸ வந்து நீங்க எப்ப வேணாலுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே நான் ப்ரீ ரெக்கார்டடா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு சாப்டர நான் நடத்துறேன். அத உங்களால வந்து பார்க்க முடியல. நாளைக்கு பார்க்கலாமான்னா, தாராளமா வந்து பார்க்கலாம். உங்க நீட் எக்ஸாம் வரைக்குமே நீங்க அந்த கோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கும். எப்ப வேணாலுமே வந்து பார்த்துக்கலாம். நம்ம கோர்ஸோட ஃபீஸும் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ, அதனால எல்லாராலுமே வந்து அஃபோர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த கோர்ஸ் வந்து மெயினா நான் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நீட் எழுதக்கூடிய பயாலஜி ஸ்டூடண்ட்டுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் மெயினா இந்த கோர்ஸ்ல பயாலஜி தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். சரி, நம்ம ஆன்லைன் கோர்ஸ்ல உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்டின்றத சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் 11த் அண்ட் 12த் 2மே நடத்திருவேன். பாட்னி அண்ட் ஜூவாலஜி 2மே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மொத்தமா 32 சாப்டர் இருக்கு. அந்த 32 சாப்டருமே நான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நடத்தி முடிச்சுட்டு, பிறகு வந்து ரிவிஷனும் நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன். ஸோ, அதனால நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, இந்த அடுத்த 1 இயர்க்கான அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்றதெல்லாம் வந்து குடுத்துருவேன். அப்போ பயாலஜியோட சிலபஸ நான் கம்ப்ளீட் பண்ணிருவேன். அதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணாம். அண்ட் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டடா வந்து இருக்கும். ப்ரீ ரெக்கார்டட் அப்டின்னா, ஆல்ரெடி வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோஸ நீங்க பார்க்கலாம். வீடியோஸோட லென்த் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்டின்னா, ஆவரேஜா ஒரு கிளாஸோட லென்த் தான் இருக்கும். 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம். சில சமயங்கள்ல 1 1/2 மணி நேரம் கூட வந்து இருக்கலாம். ஸோ, அப்ப ஆவரேஜா ஒவ்வொரு வீடியோவோட லென்த் வந்து 45 நிமிஷத்துலேருந்து 1 1/2 மணி நேரம். அந்த ரேஞ்சில தான் வந்து இருக்கும். அண்ட் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்டின்னா, அன்னைக்கு கண்டிப்பா டெஸ்ட் அப்டின்றது இருக்கும். அப்ப ரெகுலரா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, டெஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ்க்காக டெஸ்ட் வந்து குடுத்துருப்பேன். வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சாப்டரும் நான் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் அப்டின்றது இருக்கும். அது மோஸ்ட்லி வீக்லி டெஸ்ட்டா இருக்கும். அண்ட் மந்த்லி டெஸ்ட். ஒரு மாசத்துல நான் ஒரு யூனிட் அப்டின்ற மாதிரி வந்து கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்போ ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் நத்திங் பட் யூனிட் டெஸ்ட் அப்டின்றது இருக்கும். அப்ப டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட் அப்டின்றது உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். அடுத்ததா நம்ம கோர்ஸோட மீடியம் அப்டின்னு வரும்போது, தமிழ் மீடியம்க்கு நான் தனியா கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கன்டென்ட், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல தான் வந்து இருக்கும். அதேமாரி இங்கிலீஷ் மீடியம் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, கன்டென்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா எக்ஸ்ப்ளைன் பண்றத நான் தமிழ்ல தான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியா தான் நான் வந்து கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தாராளமா உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 1 இயர்க்கான ஆக்சஸ். நீங்க இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, உங்க நீட் எக்ஸாம் முடியிற வரைக்குமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபீஸுமே இருக்காது. இது ஒரு ஒன் டைம் ஃபீஸ் தான். ஜஸ்ட் நீங்க வந்து 2000 வந்து இப்ப பே பண்ண போறீங்க. பே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க நீட் எக்ஸாம் வரைக்குமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல அதுக்கப்புறம் நான் ஃபீஸ் அப்டின்றது எதுவும் வாங்க போறது கிடையாது. ஸோ, இது வந்து ஒரு ஒன் டைம் ஃபீஸ் தான். ₹2000 நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது 1 வருஷத்துக்கே இவ்வளோ தான் வந்து ஃபீஸ்.
ஏன் இத வந்து நான் ரொம்ப குறைவான ஃபீஸ் வச்சிருக்கேன் அப்டின்னா, அதுக்கு மெயின் ரீசன் நான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான் வந்து புரொவைட் பண்றேன். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அப்டின்றத நான் அரேஞ்ச் பண்ணல. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டடா தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஃபீஸ் வந்து நான் ரொம்ப குறைவா வாங்குறேன். ஸோ, அப்ப நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இதுதான். அண்ட் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நம்ம கோர்ஸோட மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். பிறகு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ இதுதான் மெயினா நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். சப்போஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.